அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். விஎஸ் ரோமா. அதாவது இதை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட்ஸ் கொடுக்கவும், ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன். அதாவது எனக்கு கூகுள் பே தெரியாது, கூல்ட்ரிங்க்ஸ் தான் தெரியும். இந்த கதை ஒன்று சொல்லட்டுமா? அதாவது ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிறிய வயது பையன்தான், பெயர் முருகன். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைத்திருந்தான். அவனுடைய கடையினுடைய பெயர் கூல்ட்ரிங்க்ஸ் கிங்கு. ஒரு நாள் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு காலேஜ் பையன் ஒருத்தன் வந்தான். அண்ணா, ஒரு லைம் ஜூஸ், வெயிலாக இருக்குது, வேறு ஜூஸ் வேண்டாம், லைம் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் தாகம் அடங்கும், லைம் ஜூஸ் இருக்குங்களா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு, அண்ணா ஒரு லைம் ஜூஸ், கூகுள் பே இருக்கா அப்படின்னு கேட்டான். முருகன் சிரிச்சிட்டே சொன்னாப்படி, எனக்கு கூகுள் பே தெரியாது, கூல்ட்ரிங்க்ஸ் தான் எனக்கு தெரியும். அந்த பையன் சிரிச்சுட்டே அவசரமாக கேஷை கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் இன்னொருத்தர் வந்தார். கூகுள் பே இருக்கா தம்பி? கூல்ட்ரிங்க்ஸ் தான் தெரியும், கூகுள் பே தெரியாது. இப்படியே பல பேர் கேட்டுகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருகன் இப்படியே சொல்லிகிட்டே முருகன் சொல்லிகிட்டே இருந்தான். அப்போது அந்த பையன், காலேஜ் பையன், மீண்டும் ஒரு நாள் அந்த கடைக்கு வந்தான். அண்ணா, ஃபோனில் தான் இப்போல்லாம் பணம் தர்றாங்க, போகிறாங்க, கடைக்காரரும் அனுப்புகிறாங்க, கஸ்டமர்ஸும் அனுப்புகிறாங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அண்ணா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு ஒரு நாள் சொல்லித்தந்தான். அப்புறம் சில நாட்களில் கடை முன்னாடி அடுத்த தடவை அந்த பையன் காலேஜ் போய் வரும்போது போர்டு மாறி இருந்தது. இது என்ன வேறு கடையா, நம்ம அதே கடைக்கு வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தான். என்ன எழுதியிருந்தது அந்த போர்டில்? கூல்ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் கூகுள் பே அவைலபிள், கூல்ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் கூகுள் பே அவைலபிள். அந்த பையன் சிரித்தான். அண்ணா, இப்போ உங்கள் கடை முன்னாடி எத்தனை கூட்டம் வருது பார்த்தீங்களா? சில்லறை தட்டுப்பாடு இருக்குது, அவசரமாக காசை எடுத்து கொடுத்துட்ருக்க முடியாது, சில பேர் காசை கையில் வச்சுக்கிறதில்ல இப்போல்லாம். ஆமாம் தம்பி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்ட்டு முருகன் பையன் சொன்னான். எனக்கு இப்போது கூகுள் பேயும் தெரியும், கூல்ட்ரிங்க்ஸும் தெரியும் என்று சொன்னான் முருகன். இந்த காலேஜ் பையன், ரொம்ப சந்தோஷம்னா, கடை முன்னாடியே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது வாழ்க்கையில் பழையதை கெட்டியாக பிடிச்சிக்கணும், பழசை நாம் விடவே கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆனால் புதியது எது வந்தாலும், கூகுள் பே மட்டுமல்ல, எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது, அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? மிக்க நன்றி. அனைவரிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது விஎஸ் ரோமா.